புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் கடலில் அமைந்துள்ள கழிவுநீர் குழாயில் மீன்பிடி வலை சிக்கி சேதமடைந்ததாக மீனவர்கள் புகார் அளித்துள்ளனர். பெரிய காலாப்பட்டு ஆனந்தன் வீதியை சேர்ந்த சேகர் மகன் கார்த்திகேயன் மற்றும் அவரது தம்பி அருண் ஆகியோர் புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குநர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் கடந்த மார்ச் 31ஆம் தேதி பைப்பர் கட்டுமரம் படகில் 4 பேர் இணைந்து கனகசெட்டிக்குளம் கடற்பகுதியில் சுமார் 5 மீட்டர் ஆழத்தில் மீன்பிடிக்க சென்றதாக தெரிவித்துள்ளனர். அப்போது அவர்கள் போட்ட இரட்டை வலை நீரோட்டத்தால் தெற்கு நோக்கி நகர்ந்து காலாப்பட்டு சுடுகாடு அருகே கடலில் அமைந்துள்ள சோலரா கம்பெனியின் கழிவுநீர் குழாயில் சிக்கி சேதமடைந்ததாக கூறியுள்ளனர். இந்த சம்பவத்தில் வலையின் ஒரு பகுதி கடலில் அடித்து செல்லப்பட்டதாகவும் சுமார் ரூபாய் 40,000 மதிப்புள்ள வலை சேதமடைந்ததால் கடுமையான பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் மீன்பிடி தொழிலுக்கு ஆபத்தாக உள்ள கடலுக்குள் அமைந்துள்ள கழிவுநீர் குழாயை அகற்ற நடவடிக்கை எடுக்கவும், ஏற்பட்ட இழப்பிற்கு சோலரா கம்பெனி இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து புகார் மனுவின் நகல்களுடன் வீடியோ ஆதாரங்களையும் மக்கள் நல சங்க செயலாளர் ஆனந்தனிடம் ஒப்படைத்து பசுமை தீர்ப்பாய வழக்கில் தங்களையும் இணைக்க வேண்டும் என கேட்டுள்ளனர். இதற்கு செயலாளர் தேவையான நடவடிக்கை எடுக்க உறுதியளித்ததாக கூறப்படுகிறது.